என்ன பண்ணாரு உங்களை விஜய் சொல்லு. நீ ஜெய்யா உங்களுக்கு திராணி தெம்பு இருந்தால் ஜெயிங்கய்யா. வக்கீலில் உங்களுக்குலாம் காசு கொடுத்து ஓட்டு போடாமல் ஒருத்தனா இருக்கானா அவனை ஜெயிக்க சொல்லு. நாங்கள காசு கொடுக்காம 8% வாங்கினோம். நீங்கள் நீ காசு கொடுத்து போட்ட ஓட்டில் தான் வந்தாங்க அப்படின்னா அப்போ நீ ஒரு தலைவனே இல்லைல்ல. காசு கொடுக்காமையும் ஓட்டு போட்டு உன்னை ஜெயிக்க வைக்கணும். அப்போ தான் நீ பெரிய தலைவன். எம்ஜிஆர் காசு கொடுத்து ஓட்டு வாங்கினா ஜெயிச்சாரா சொல்லு. காசு கொடுக்கலனாலும் ஜெயிக்கணும். அவன் தான் உண்மையான தலைவர். உங்களை உண்மையான தலைவர் ஏற்றுக்கவே இல்லை. அதுக்கு நான் காசை வாங்கி அங்கேயே ஓட்டு போட்டுக்கிறேன்னு போயிட்டாங்க லூசு சாட்டை. எங்கள் தளபதி கூட்டம் வைக்கிறாரு இல்லையா, எவ்வளோ மாறு நடத்துறாரு, ராலி வராரு. காசு கொடுத்தா வராங்க. 500 200 கோட்டர் பிரியாணி கொடுத்தா வராங்க, சொந்தமாக வராங்க. அப்போ சொல்லு யார் ஜெயிப்பாங்கன்ட்டு. இப்போ நீங்கள் வைக்க போகிறீங்க பாரு மாநாட்டில், வயசானதோவா சீரியஸாக இருக்கிற பாட்டியை தூக்கிட்டு வான்னு உங்கள் அண்ணன் வெக்கம் இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ தமிழனா? உன் அண்ணன் தமிழனா? உன் அண்ணன் மலையாளி. நீ முதல்ல ஒழுங்காக இருந்த அப்புறமா மற்றவங்கள பேசு. நீ பர்சனை இழுத்துட்டு பார்த்துடலாம். உன்னை விட்டு வச்சு செஞ்சு